ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்று மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய பௌர்ணமியாக இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேருங்க. மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சனி பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ இந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசியின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்களும் மகர ராசியில் அடங்கியிருக்கு. காலபுருஷனின் அங்க அமைப்பில் இது முழங்கால்களை குறிக்கும் 4வது சர ராசி மகர ராசியாக இருக்குதுங்க. இவங்க நல்ல வாக்கு சாதுர்த்தியம் படைத்தவர்கள் அப்படிங்கிறதுனால பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்களா. இவங்க வெகுளித்தனம் வெள்ளை மனம் உடையவங்களாக இருப்பாங்க. மகர ராசியில் பிறந்தவங்க நடுத்தர உயரம் கொண்டவர்களாகவும் புருவங்கள் அடர்ந்து வளர்ந்து இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடியும். காதுகள் நீண்டும் தோள் பட்டைகள் விருந்தும் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எப்பொழுதுமே இவங்க ஆழ்ந்த சிந்தனையோடு கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பாங்க. கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்ட இவங்க கருத்துக்களை கூறும்போது அழுத்தம் திருத்தமாக பேசுவாங்க. பேச்சில் முன்கோபமும் உறுதியும் அவ்வப்பொழுது வெளிப்படும். தன்னை நம்பி வந்தவங்க நண்பர்களானாலும் சரி விரோதிகளானாலும் சரி ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் உயர்ந்த மனப்பான்மை கொண்டவங்க தான் இந்த மகர ராசி என்பர்கள். மகரம் அப்படிங்கிறது கடல் வீடு அப்படின்னு பொருள். கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்குதோ அதுவே போலவே இவங்க மனதில் புது புது எண்ணங்கள் அப்படிங்கிறது தோன்றி கொண்டே இருக்கும். எவ்வளவு சோதனை வந்தாலுமே சோர்வடைய மாட்டாங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதால பாலத்திற்கு சென்றாலும் கூட மறுபடியும் வீற்று கொண்டு எழுந்து நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களின் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இரக்க சுபாவத்தை அதிகம் கொண்டிருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால எதிலுமே மனித நேயத்தோடு செயல்பட விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் கூட இவங்க கட்டத்தில் இருந்து தான் காணப்படுங்க. மகர ராசிக்காரர்கள் மிக ஈகோ குணம் கொண்டவங்க. அது மட்டும் இல்லாமல் எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் அப்படிங்கிறது இவங்க கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலுமே அதை பொருட்படுத்த மாட்டாங்க. மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டாங்க. இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். மற்றவர்களின் தேவைக்கேற்ற பேச்சுக்களால் மனம் புண்பட்டாலுமே அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. எந்த காரியத்தையும் இறங்கினாலும் அதில் 2 விதமான ஆயுதங்களை ஏற்பாடு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பண வரவுக்கு தேவைக்கேற்ப அமையும். உழைப்பால் இவங்க நிறைய விதமான விஷயங்களை பூர்த்தி செய்வாங்க. வரவேண்டிய பண வரவுகள் தாமதமாக இருந்தாலுமே இவங்க கொடுத்து வாக்குறுதிகளை காப்பாற்றி விடுவாங்க. சுகத்தையும் அமைதியையும் அனுபவிக்க நினைத்த போதிலுமே எதையும் அனுபவிக்க முடியாமல் பொருளிட்ட வேண்டி இருக்கும். மேலும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலுமே இவங்களுக்கு பெரும்பாலும் பயன்படாமல் போகலாம். செலவு செய்வதில் தயக்கம் காட்ட மாட்டாங்க. சேமிக்கும் பழக்கம் என்பது இவங்க கிட்ட குறைவாகவே இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மேல் அதிக பாசம் இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் அதிக அன்பு கொண்டிருப்பாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவர்கள் மனம் கோணாத அளவுக்கு நடந்து கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க கடுமையான உழைப்பாளிகள். இவர்கள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டாங்க. வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படியாவது முடித்து கொடுப்பாங்க. மேலும் மகர ராசிக்காரர்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவாங்க. எந்த ஒரு துறையில் ஈடுபட்டாலுமே அதில் முன்னேற்றமும் வெற்றியும் பெறணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க.
இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த பதிவில் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க. இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மகர ராசி அன்பு நேயர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் ராகுவோடு சஞ்சரிக்கிறாரு. அவர் மீது செவ்வாயின் பார்வை விழுகுது. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 6வது இடத்துல சஞ்சரிப்பதாலும் பகைக்கு மத்தியில் வாழ்க்கை நடக்கும். எண்ணற்ற பிரச்சனைகள் இல்லம் தேடி வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும். மேலும் கொடுக்கல் வாங்குதலில் தடுமாற்றங்கள் வரக்கூடும். மனக்கவலை அதிகரித்து மற்றவர்களின் உதவியை நாடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. புதிய முயற்சிகளில் தாமதம் கிடைக்கும். கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடுங்க. மேலும் கடக ராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த புதன் பகவான். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அப்படிங்கிறது பொருளாதாரம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா அமைய போகுது. புனித பயணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தந்தை வழி உறவால் இருந்து வந்த விரிசல்கள் நீங்கும். தடைகளும் தாமதங்களும் நீங்கும். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வதில் மும்பரமாக இருப்பீங்க. எதிரிகளின் தொல்லை அப்படிங்கிறது நீங்கும். பிள்ளைகளான நீண்ட நாளை எண்ணங்கள் அப்படிங்கிறது நடக்குங்க. வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக இருந்தாலுமே அதை சமாளிக்கும் விதத்தில் உதறிய வருமானம் வந்து சேரும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களிடம் கொடுப்பாங்க. மேலும் ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது பூர்வ புண்ணியத்தின் பலனான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே கிடைக்கும். பெண் குழந்தைகளின் சுப சடங்குகள் நடைபெறும் நேரமாக அமைஞ்சிருக்கு. திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு இதுவரை வந்த வரன்கள் முடிவடைவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சிப்படும் விதத்தில் நல்ல வரன் வந்து கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கைகூடி வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விருப்ப ஓய்வு வெளிவந்து சுயமாக தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வமாக இருப்பீங்க. அதற்கு நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதுணையாக கண்டிப்பாக இருப்பாங்க. மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் சனி. அவரை பகக்கிரமான செவ்வாய் பார்க்கும் பொழுது பணத்தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்குதெல்லாம் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. திடீரென மாற்றங்கள் மனக்குழப்பத்தை உருவாக்க செய்யும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும். மேலும் சங்கிலி தொடர் போல கடன் சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போட்டியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு முதலீட்டுகள் செய்வதில் தடைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடன் பணிபுரிபவர்களின் அனுசரிப்பு குறையக்கூடும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை. பெண்களுக்கு வருமானம் குறையும். வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் அசதி அசௌகரியம் மற்றும் பொருள் விரயத்திலிருந்து விடுபட விபூதி அபிஷேகம் செய்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. நவகிரக தோஷம் விலக தினமும் திருக்கோளாறு பதிகமும் படித்து வந்தீங்க அப்படின்னா அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். என் நண்பர்களே, இந்த பதிவுகளில் நாம் மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்று மிகப்பெரிய ஆடி பௌர்ணமியானது நடக்குது. இந்த ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.